இந்த ரிஷப லக்னத்துக்கு இந்த சுக்கிர திசை வந்து எந்த வித பலன்கள் தருதுங்க? அவர் லக்னாதிபதியாக வருகிறார் இல்லைங்களா? லக்னாதிபதி எப்பவுமே நல்ல பலன்கள் கொடுப்பார். ஆனா அவர் 6ஆம் வீட்டுக்கும் அதிபதியாக வருகிறார். 6ஆம் வீடுங்கிறது பாத்தீங்கன்னா ருணச்சத்ரு பாவம். முதல் 6ஆம் வீட்டு வேலை தான் செய்வார் சுக்கிர திசை. ஆனா 6ஆம் வீடுங்கிற துலாம் தான் மூல திருகோண வீடு சுக்கிரனுக்கு. சுக்கிர திசை வந்ததுக்கு அப்புறம் கொடுக்குற மாதிரி கொடுத்து பிரச்சனை பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிறைய ரிஷபலக்னக்காரருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா மில்ல ஸ்பின்னிங் மில் ஆரம்பிச்சோம், அதை ஆரம்பிச்சோம், டெக்ஸ்டைல் லைன் ஆரம்பிச்சோம், சுக்கிர திசையில ஆரம்பிச்சு கடைசியா கடனாளி ஆயிடுவாங்க. ஸோ சுக்கிரன் வந்து ஒரு ட்ரிக்கான விஷயம். ஆனா ரிஷப் லக்னத்துக்கு 6ஆம் வீட்டுக்கும் அவர் அதிபதியா வராரு. 6க்கு கனெக்ட் ஆகிறாரா, லக்னத்துக்கு கனெக்ட் ஆகிறாரான்னு பார்க்கணும். 12ஆம் வீட்டுல இருந்து சுக்கிரன் இருந்ததுன்னா 6க்கு கனெக்ட் ஆவார். 6லயே இருந்தாலும் பிரச்சனை. லக்னத்தில் இருக்கிறதா நல்லது. அதே சமயத்துல 7ஆம் இடத்துல இருந்து லக்னத்தை பார்க்கறது நல்லது. ஸோ அதேனால இந்த சுக்கிரன் வந்து 2ஆம் இடத்துல இருக்கிறது, நட்பு வீட்டுல இருக்கிறது நல்லது. 3ஆம் வீட்டுல மறையிறது தப்பு. ஏன்னா சுக்கிரனுக்கு 3ஆம் இடம் மறைவு, கடகம் அதுக்கு பிடிக்காது. லக்னாதிபதி வீக் ஆயிடுறாரு. 4ஆம் இடத்துல இருக்கிறது அருமையான பலன். ஏன்னா 4ஆம் இடத்துல இருந்து சுக்கிரன் திக்பலம் பெறுகிறார். என்னதான் பகை பெற்ற சிம்ம வீட்டுல இருந்தாலும் திக்பலம், லக்னாதிபதி திக்பலம் பெறப்ப ஸ்ட்ராங் பர்சனாலிட்டியா இருப்பான். தோத்தாலும் ஜெயிச்சிருவான். அது மாதிரி இருப்பான். 5ஆம் இடத்துல இருக்கிறது நீச்சம் ஆகுது. 5ஆம் இடத்துல இருந்து நீச்சமாகி நம்ம சுகபோகியா இருக்கிற நிறைய ரிஷபலக்ன ஜாதகம் பார்த்துருக்கேன். ரொம்ப டேலண்டடா இருப்பாங்க, ரொம்ப லக்கியா இருப்பாங்க. சீட்டு விளையாண்டாங்கன்னா அவங்களுக்கு ஜோக்கர் வந்துட்டே இருக்கும். ஏன்னா லக்னாதிபதி 5ல யோகஸ்தானத்துல, லக்ஷ்மி ஸ்தானத்துல. ஆனா நீச்சமா போயிடுச்சு. அதை ரம்மியா க்ளோஸ் பண்ண தெரியாது. அது மாதிரிலாம் இருக்கிறவங்களா இருக்காங்க. ஸோ அதனால அது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. 6ஆம் இடத்துல இருக்கிறது அவங்களுக்கு அவங்களே எதிராக சில நடந்துப்பாங்க. அவங்களோட பிஹேவியரே அவங்களுக்கு எதிராக போகும். 7ஆம் இடத்துல இருக்கிறது நல்லது. லக்னத்தை வந்து பார்த்து லக்னத்தை அதிகமான ஒளி கொடுக்கறது நல்ல விஷயம். திருமண விஷயத்துக்கு நல்லது. காதல் திருமணம் வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. சுக்கிர திசை நினைக்கிறப்ப காதல் திருமணம். 8ஆம் இடத்துல இருக்கிறது தப்பு இல்லை. வெளிநாடு விஷயங்கள். சில பேர் பார்த்தீங்கன்னா சுக்கிரனே 8ல இருந்து அது குருவோட வீட்டில் டிஸ்டர்ப் ஆகுறாரு இல்லையா சுக்கிரன். என்ன ஆகுனா இந்த எம்எல்எம் மெத்தடு அப்படி இப்படி சம்பாதிக்கிறது, இந்த ஆம்பேல் இருக்கிறது, அப்படி இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரிஷபலக்னத்துல லக்னாதிபதி 8ல இருக்கும். 8னாவே மறைமுக இன்கம், ஷேர் மார்க்கெட், எம்எல்எம், அது மாதிரி கான்செப்ட். அது ஓரளவுக்கு நல்ல குருவோடு இருந்ததுன்னா ஓரளவுக்கு நல்ல விதத்தில் பொழைப்பாங்க. அது கொஞ்சம் ராகு சனி அவரெல்லாம் சம்மந்தப்பட்டு ஒரு மாதிரி இருந்ததுன்னா போய் ஸ்கேம்ல மாட்டுவாங்க. ஸோ அது மாதிரி பிரச்சனை இருக்கு. 9ஆம் இடத்துல நட்பு வீட்டில் மகரத்துல சுக்கிரன் இருக்கிறது அருமை. 9ஆம் இடத்துல ஒரு சுபகிரகம் இருக்கிறதே நல்லது. அதே சமயத்தில் ஒரு நட்பு வீட்டு இருக்கிறது ரொம்ப நல்லது. சுக்கிரன் மகரத்துல அருமையான பலன்கள் கொடுப்பார். அதே சமயத்தில் சுக்கிரன் 10ஆம் வீட்டில் இருக்கிறது நல்லது. அதே சமயத்துல சுக்கிரன் 11ஆம் இடத்துல இருக்கிறது உச்சம் பெறுகிறார். லக்னாதிபதியே உச்சம் பெறப்ப நிறைய ரிஷபலக்னக்காரங்களுக்கு 11ஆம் இடத்துல மீனத்துல சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கிறார்கள் பார்க்கிறேன். நல்லா ஜெயிக்கக்கூடிய ஜாதகம்.